ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது சப்பாத்தி நூடுல்ஸ். அதுக்கு நான் ஒரு 4-5 சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் ஒரு 4 பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமான வாக்கில் நறுக்கி அதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போது ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கேபேஜையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து காயை நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல காய் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விடலாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய் வேகிறதுக்காக வச்சுருக்கோம். காய் முழுசாக வேக தேவையில்லை, க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போது அதில் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்திகளை சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவும் சப்பாத்தியும் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே எல்லாம் ஒன்றோட மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சுவையான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.